ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம், இல்லை சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். இன்ஸ்டன்ட் வெங்காயத்தொக்கு இதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூப்பரான இந்த இன்ஸ்டன்ட் வெங்காயத்தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த வெங்காயத்தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலை. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் அருமையாக பண்ண போகிறேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் பக்கத்தில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எல்லாம் துளி கூட விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தொக்குக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரியட்டும். இப்போ சீரகம் பொரியும் போதே இது கூட 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூண்டு சேர்த்துப்பீங்கன்னா இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் அரைக்கும் போதே அது கூட ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ சீரகம் மிளகாய் 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக இது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபம். செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இட்லி, தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். சாதத்தில் கலந்து கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். காலையில் அவசரத்துக்கு இதை செஞ்சுட்ருக்க வேண்டாம். செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு வாரத்துக்கு அப்படி கெடாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். 8லேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சுன்னா கலர் அப்படியே லைட்டாக மாறும். இப்போ இது இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுன்னா வதங்கினதுக்கப்புறம் அப்படியே வாணலியில் ஒட்டாமல் வரும். அதுதாங்க கரெக்டான பக்குவம். எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்கள் வெங்காயத்தொக்கு இந்த மாதிரி பண்ணுறது. கட் பண்ணி அப்படியே வதக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி அரைச்சிட்டு பண்ணோம்னா 10 நிமிஷத்தில் டக்குன்னு முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர் அப்படியே மாறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மாறணும். வாணலியில் அப்படியே ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா போதும், பச்சை வாசனை போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடாக அப்படியே சாதத்து மேலே போட்டு கலந்து சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த தொக்கை அரைக்கும் போது இவ்வளோ நைஸாக அரைக்கிறதுனா அரைக்கலாம், இல்லை கொரகொரப்பாக அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஆனால் டேஸ்ட் மாறாது, இப்படியே தான் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக இன்ஸ்டண்ட்டான வெங்காயத்தொக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.